திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிர்வாகியாக பொறுப்பேற்று பணியாற்றி வரும் நான் விரைவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் என் கடமையை உணர்ந்து கழகத்திற்காகவும் கழக தலைவர் நம் தளபதிக்காகவும் கழகம் அறிவிக்கும் வேட்பாளரின் வெற்றிக்கு அயராது பணியாற்றி எனது வாக்குச்சாவடியில் அதிக வாக்குகளை பெற்று தந்து திராவிட மாடல் முதல்வர் தளபதி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைந்திட உளமாற உழைத்திடுவேன் என்று முத்தமிழறிஞர் கலைஞரின் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தந்தை பெரியாரின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழ், கழக தலைவர் தளபதி, இளந்தலைவர் உதயநிதி. நன்றி. அன்பார்ந்த குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிட பொங்கல் திருநாள் விழாவை முன்னிட்டு கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கழி வழங்கும் விழா மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு புத்தாடைகள் வழங்குகின்ற இந்த இனிய விழாவில் பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய பொருளாளர், நாடாளுமன்ற கழக குழு தலைவர் மாண்புமிகு அண்ணன் டிஆர்பி அவர்களே, என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அரசியல் ஆசான் மாண்புமிகு குறு சிறு நடுத்தர தொழில்துறையின் அமைச்சர், காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், நம் நெஞ்சமெல்லாம் நீக்கமறை நிறைந்திருக்கின்ற ஆரியர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற திருப்பரங்குன்றம் தொகுதியுடைய தேர்தல் மேற்பார்வையாளர் அன்பிற்குரிய அண்ணன் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவரும் மாநில வர்த்தகர்களுடைய துணை செயலாளருமான என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் மீஞ்சூர் கேஜி பாஸ்கர் சுந்தரம் அவர்களே, குன்றத்தூர் மத்திய ஒன்றிய கழகத்துடைய பொறுப்பாளர் அருமை நண்பர் மணி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய பொறுப்பு குழு உறுப்பினர்கள் அருமை நண்பர் நந்தகோபால் அவர்களே, அன்பு சகோதரர் பார்த்தசாரதி அவர்களே, அன்புக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, அருமை நண்பர் கர்ணன் அவர்களே, அன்பு தங்கை கும்தா சுமன் அவர்களே, அருமை நண்பர் லோகநாதன் அவர்களே, அருமை சகோதரர் ஏழுமலை அவர்களே, அருமை நண்பர் வாசு அவர்களே, நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற மாவட்ட மாணவர்களுடைய துணை அமைப்பாளர் தங்கை சங்கீதா வேல் அவர்களே, மாவட்ட மகளிரின் துணை அமைப்பாளர் சகோதரி மலர்வழி தமிழமுதன் அவர்களே, மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் அருமை சகோதரர் வி.எஸ். கோதண்டராமன் அவர்களே, மாவட்ட தொழிலாளர்களுடைய துணை அமைப்பாளர் அருமை நண்பர் என்.எஸ். சிவங்கா அவர்களே, ஒன்றிய இளைஞர்களுடைய துணை அமைப்பாளர்கள் தம்பி தீபக் ராஜ் அவர்களே, தம்பி ஆனந்தரசு அவர்களே, தம்பி சுதாகர் அவர்களே, ஒன்றிய மாணவர்களுடைய துணை அமைப்பாளர்கள் தம்பி ஜெகதீசன் அவர்களே, தம்பி கோகுநாதன் அவர்களே, தம்பி குணசேகரன் அவர்களே, தம்பி பிரதீப் அவர்களே, தம்பி பாலகிருஷ்ணன் அவர்களே, மகளிர்களுடைய ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் சகோதரி மகாலட்சுமி எட்டியப்பன் அவர்களே, அக்கா மல்லிகா நடராஜன் அவர்களே, விவசாயிகளுடைய துணை அமைப்பாளர்கள் அன்புக்குரிய இருசப்பன் அவர்களே, அன்புக்குரிய பஞ்சாப் சர்மா அவர்களே, அருமை நண்பர் அசோக்குமார் அவர்களே, வழக்கறிஞர் அன்பு அருமை நண்பர் வேல்முருகன் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப நிர்வாகி அருமை சகோதரர் வீரபாண்டியன் அவர்களே, நம்முடைய கரசங்கால் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை சகோதரர் சுதாகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற நமக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அருமை நண்பர் தட்சிணாமூர்த்தி அவர்களே, இந்த கூட்டத்திலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற இடைக்கழகத்துடைய நிர்வாகிகளே, இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகளே, கழகத்துடைய பொற்கழி பெற வந்திருக்கின்ற கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, நிறைவாக நன்றி ஆற்றிருக்கின்ற ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் அன்பு தம்பி ஜமீர் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய திராவிட பொங்கல் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை முதலில் அன்போடு உங்களுக்கு எல்லாம் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைக்கு நம்முடைய குன்றத்தூர் தெற்கு திமுக சார்பில் 18 ஊராட்சிகளில் அடங்கிய 104 கிளைக்கழக நிர்வாகிகள், 80 பாகநிலை முகவர்கள், 104 கிளைகளுக்கு உட்பட்ட இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் நிர்வாகிகள் என சுமார் 2200 பேருக்கு
இன்றைக்கு புத்தாடைகள் ஒன்றிய கழகத்தின் சார்பாக நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்களும் நம்முடைய கழக பொருளாளர் அவர்களும் வழங்கி இங்கே சிறப்பிக்கிறார்கள். அதே போன்று இந்த கழகத்திற்காக இரவு பகல் பாராமல் அல்லும் பகலும் உழைத்து இந்த கழகமே தன் மூச்சென வாழ்ந்திருக்கின்ற கழகத்துறை மூத்த முன்னோடிகள் 50 பேருக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் ரூபாய் 10,000 பொற்கிழி நம்முடைய மாநில அமைச்சர் அவர்களும் கழக பொருளாளர் அவர்களும் வழங்கி இருக்கிறார்கள். ஆக இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்களுக்கும் கழக பொருளாளர் அவர்களுக்கும் ஒன்றிய நாடு முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக இந்த குன்றத்தூர் ஒன்றியம் என்பது இது என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை. இங்கே கருப்பு சிறப்பு கொடிதான் என்றைக்கும் பறக்கும் என்ற வரலாறு தான் தொடர்ந்து நாம் இங்கே நடத்தி காட்டியிருக்கின்றோம். இதே இடத்திலே கடந்த பல நிகழ்ச்சிகள் இங்கே நடத்தி இருக்கிறோம். ஆனால் கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி உங்கள் பகுதியில் முதல்வர் என்ற நிகழ்ச்சி இங்கே நடத்தியதுதான். நடைபெற்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெற்று நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றால் எங்கள் முழக்கத்தை வைத்து அங்கே முதல்வராக பொறுப்பேற்ற காட்சி நடைபெற்றது. இங்கேதான் அதற்கு நிறைவு நிகழ்ச்சியாக இந்த உங்கள் தொகுதியில் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆக இந்த இடம் ஒரு ராசியான இடம். இந்த இடம் பல வரலாறுக்கு சொந்தமான இடம். இப்படிப்பட்ட இடத்திலேதான் நாம் இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக ஆயத்த பிள்ளையாக இன்றைக்கு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். ஆக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நிர்வாகிகள் 2200 பேர். வெறும் 18 ஊராட்சியிலே இருக்கின்ற 104 கிளைக்கழகங்களில் அடங்கி இருக்கின்ற நிர்வாகிகள் மட்டும் 2200 பேர். அதற்கு பின்னால் இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்கள், அதற்கு பின்னால் இருக்கின்ற கழக தோழர்கள் எவ்வளவு பேர் என்பதை இதற்கு பிறகு கணக்கிட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். இதை எதற்காக சுட்டிக்காட்டுகிறேன் என்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் நிலவரம் யாரையோ இன்றைக்கு அடையாளம் காட்டி பிம்பப்படுத்திக் கொண்டு சமூக வலைதளங்களிலே ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் குன்றத்தூர் ஒன்றியத்தில் அத்தனை கிளைகளிலும் கிளைக்கழக அமைப்பு, இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர்கள் என்ற கட்டமைப்பை நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் மிக சிறப்பாக அடித்தளமாக அமைத்திருக்கிறார். அது இதை தாண்டி யாரால் செல்ல முடியும்? வெறும் 2200 பேர் நிர்வாகி மட்டும். கடந்த டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து இன்று நேற்று 11ஆம் தேதி வரை, ஜனவரி 11ஆம் தேதி வரை 18 ஊராட்சிகளில் இருக்கின்ற 80 பாகங்களிலும் பரப்புரை கூட்டங்களை நடத்தினோம். என்னுடைய கணக்கு சாதாரணமான கணக்கு சுமார் 10,000 to 12,000 பேரை அந்த ஒரே மாதத்திலே தினந்தோறும் மாலை வேலையில் சென்று 10,000 to 12,000 பேர் சந்தித்திருக்கிறோம். இன்னைக்கு மக்கள் மனதிலே ஒரு மிகப்பெரிய மலர்ச்சி, மக்கள் மனதிலே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அனைவரும் மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்பார் என்று சென்ற இடங்களெல்லாம் ஆரவாரத்தோடு மக்கள் வழியெடுத்து வைத்தார்கள். அதுவும் குறிப்பாக நம்முடைய சகோதரிகள் நாங்கள் போன இடத்துலாம் அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம். நான் சொல்லும் போதுதான் சந்தோஷப்பட்டு கேட்டாங்க. இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் சொல்லும் போது அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக கேட்டார்கள். ஆக இதை நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உணர்வால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இது ஏதோ ரசிகர் கூட்டம் அல்ல, ஏதோ யாரு பின்னாடியே வந்த கூட்டம் அல்ல. இந்த இயக்கத்திலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டு இங்க 50 பேர் இங்கே அமைச்சிருக்கிறார்கள். கடந்த 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இயக்கத்திலே பல பொறுப்புகளில் இருந்து உழைத்து இன்றைக்கு ஓராய் போயிருக்கிறார்கள். இவர்கள் உழைத்த அந்த பாதையிலே தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, நாங்கள் எல்லாம் நிர்வாகிகளாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கம் இன்றைக்கு ஆழமாக வேர்ந்து இருக்கிறது. இந்த இயக்கத்தை சாதாரண கிள்ளியோ சுள்ளியோ தொட்டு கூட பார்க்க முடியாது. இந்த கட்சியை இன்னும் 50 ஆண்டுகளுக்கு வழி நடத்துவதற்கு எங்களுக்கு பின்னால் இளைஞர் அணி பட்டாளத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதுவும் குறிப்பா இந்த மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு இந்த இயக்கத்தை கட்டி காக்கிற இளைஞர் அணி, மாணவர்கள், மகளிர் அமைப்புகளை மிக சிறப்பான அளவில் அமைப்பு தந்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட வரலாறுகளை கொண்ட இந்த இயக்கத்தை இன்றைக்கு ஏதோ இன்னைக்கு நேற்று வந்த சிலரெல்லாம் பூச்சாண்டி காட்டுகிறான். நான் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கழக தோழர்களை, கழக நிர்வாகிகளை அன்போடு கேட்டுக்கொள்வது, நாம் இன்னைக்கு உறுதிமொழி எடுத்துள்ளோம். தயவு செய்து இன்றையில் திருந்து இன்னும் 100 நாள் நமக்கு ஏப்ரல் மாத தேர்தல் அறிவிச்சுவோம்.
இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நிர்வாகிகள் தான். எல்லாரும் நிர்வாகிகள் தானே. இங்க இருக்கிற எல்லாரும் நிர்வாகிகள். அதை நீங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்கள். என் வாக்குச்சாவடியை நான் அதிகமாக வாக்குகள் பெற்றுத் தருவேன் என்று. இந்த 100 நாள் நமக்கு ஓய்வு இருக்கக்கூடாது, உறக்கம் இருக்கக்கூடாது. நம்முடைய எண்ணமெல்லாம் கருப்பு சிறப்பு, நம்முடைய சிந்தனைகள்லாம் உதயசூரியன், நம்முடைய லட்சியம் எல்லாம் அதாவது மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அது அண்ணன் அவர்களே, கழக பொருளாளர் அவர்களே, இங்க இருக்கின்ற இந்த 80 பாகங்களிலும் இந்த குன்றத்தூர் சிறப்பு சொல்கிறேன், சராசரியாக 100 வாக்குகள் என்று 10,000 வாக்குகளை 2026 இந்த 80 வாக்குகளிலே மட்டும் நிச்சயமாக நாங்கள் பெற்றுத் தருவோம். அதற்கான களப்பணியை துவக்கி இருக்கிறோம். நிர்வாகிகள் இன்னும் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். 2026 புதிய வரலாறு படைக்கப் போகின்ற ஆண்டு மீண்டும் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான தலைவர் 2வது முறை தமிழ்நாட்டை ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறார். அதற்காக சூழலுக்கு ஏற்கின்ற நாளாக இந்த நாளை அமைப்போம். வருகின்ற தை திருநாள், தை திங்கள் தமிழர் பெருநாளாம் தமிழ் புத்தாண்டை மிக சிறப்பாக கொண்டாடி தேர்தலில் வெற்றியாக கூறக்கூடிய புத்தாண்டாக அமைத்து பணியாற்றுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் இந்த அத்தனை பேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய தொகுதி மேற்பார்வையாளர் பாஸ்கர் சொல்லுங்க. காஞ்சி வடக்கு மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற திராவிட பொங்கலை முன்னிட்டு கழக முன்னோடிகளுக்கு பொற்கிழி மற்றும் கழக நிர்வாகத்துக்கு புத்தகம் வழங்கும் விழா மன்னிக்கவும் விழா என்ற மாநாட்டின் தலைவர் குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் எனதல் நண்பர் படத்தில் மனோகரன் அவர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள கழகத்தின் பொருளாளர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி.ஆர்.பி. அவர்களே, மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் சிறு குறு தொழில்துறை அமைச்சர், கழக மாவட்ட செயலாளர்களில் சீனியர் மாவட்ட செயலாளர், இந்த மாவட்ட கழகத்தை ஒரு ராணுவ எடுப்போடு நடத்தி செல்கின்ற அன்புக்குரிய தாமோ அன்பரசன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெயர் சொல்லி அழைத்து பெருமைப்பட்ட கழகத்தின் முன்னோடிகளே, பொற்கிழி வருகின்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, வருகின்ற திரைக்கழகத்தின் செயலாளர்களே, கழகத்தின் உடற்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நாடாளுமன்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற தலைமை கழக பார்வையாளர்கள் முறையில் என்னுடைய முதல் வணக்கத்தையும் புத்தாண்டு பொது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் தாமோ அன்பரசன் குரு என்றால் நம்முடைய பழம்பெயர் மனோகரன் அவருடைய முதல் சிஷ்யன். அந்த தாமோ அன்பரசன் எப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு ராணுவ ஈடுபோடு கட்டுப்பாடோடு அழகோடு நடத்துவாரோ அதே கைவண்ணத்தை இந்த நிகழ்ச்சியிலே நான் படத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். காரணம், இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற அந்த டி.ஆர்.பி. அவர்கள் ஆனாலும் நம்முடைய அமைச்சரானாலும் கழகத்தில் படிப்படியாக வளர்ந்து அரசியலே உச்சத்தை தொட்டவர்கள். அந்த உச்சத்தை கொண்ட இருவரும் இந்த நிகழ்ச்சியை பங்கேற்று உங்களுக்கெல்லாம் திராவிட பொங்கல் வாழ்த்துக்களையும் பரிசுகளை வழங்கியிருப்பது சால பொருத்தமாக இருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் 7 அமைப்புகள் இருக்கின்றன. 7 அமைப்புகளில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கே காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு காரணமாக நான் பார்த்த புள்ளிவரத்தை வைத்து சொல்கிறேன். குன்றத்தூர் தெற்கு ஒன்றியம் தான் அத்தகைய பெருமையை பெற்றிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பொறுத்தவரை
இந்த தொகுதியில் இருக்கிற 7 கழக அமைப்புகளுமே மிக சிறப்பாக இருப்பதை நான் கண்டு வருகிறேன். ஒரு தொகுதியின் சட்டமன்ற தலைமைக் கழக பார்வையாளர் என்ற முறையிலே இப்பொழுது நீங்கள் எல்லாம் உறுதிமொழி எடுத்தீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் அறிவித்து, இந்த 7 அமைப்புகளில் யார் அதிக வாக்குகளை கழக கூட்டணியில் பெற்றுத் தருகிறார்களோ எனது சொந்த செலவில் 1,05,000 ரூபாய் இன்றைய சவர விலை இன்னைக்கு 1,05,000 ஆயிடுச்சு. 1,05,000 ரூபாய் செலவு செய்த ஒரு கலைஞரையை அந்த ஒன்றியமோ நகரத்துக்கோ செய்தார்கள் அறிவிப்பை தெரிவித்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி வெளிவருகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திராவிட பொங்கல் திருவிழா இயக்கத்திலே இரவு பராமல் உழைத்த இயக்கத்துடைய முன்னோடிகளுக்கு பொற்குறி வழங்குகிறார். கழக நிர்வாகிகளுக்கெல்லாம் புத்தாடை வழங்குகிற இந்த இனிய பொங்கல் விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றி இருக்கிற ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளரும் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி தலைவருமான அன்பு தம்பி வளர்ச்சி மனோகர் அவர்களே, இந்த இனிய விழாவிற்கு முன்னிலை பொறுத்திருக்கிற கழக நிர்வாகிகள் அன்பு சகோதரர் நந்தகோபால் அவர்களே, தம்பி பார்த்தசாரதி அவர்களே, சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, தம்பி கருணான் அவர்களே, சுமன் அவர்களே, லோகநாதன் அவர்களே, ஏழுமலை அவர்களே, வாசு அவர்களே, இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கு பொற்குறி வழங்கி இயக்க நிர்வாகிகளுக்கு பங்கு பரிசெல்லாம் வழங்கி பேருரையாற்ற வருகை தந்திருக்கிற நம்முடைய இயக்கத்தினுடைய பொருளாளர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் நம்முடைய திருவனந்தபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் டிஆர்பி அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற திருப்பரந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பார்வையாளர் என்னுடைய அன்பு சகோதரர் மீண்டும் கேஜி பாஸ்கர் சுந்தரம் அவர்களே, மத்திய ஒன்றிய கழகத்துடைய செயலர் தம்பி திரும்பிவாக்கம் மணி அவர்களே, மாவட்ட அங்கீகார நிர்வாகிகள் தங்கை சந்துரா வேலு அவர்களே, மலர்வேல் தமிழகந்தன் அவர்களே, ஓதனராமன் அவர்களே, இளங்கோ அவர்களே, ஒன்றிய இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர்கள் தீபக் ராஜ் அவர்களே, ஆடலரசு அவர்களே, சுதாகர் அவர்களே, மாணவர்களை சேர்ந்த நிர்வாகிகள் ஜெகதீசன் அவர்களே, கோகுல்நாதன் அவர்களே, குணசேகரன் அவர்களே, ரேவதி சதீஷ் அவர்களே, குல்தீப் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, மகளிரை சேர்ந்த அன்பு சகோதரர் மகாலட்சுமி தீபன் அவர்களே, மணிலா நடராஜன் அவர்களே, ஒன்றிய விவசாய தொழிலாளர்களுடைய அமைப்பாளர் சகோதரர் நிருசப்பன் அவர்களே, அண்ணன் பஞ்சாட்சரம் அவர்களே, அசோக் குமார் அவர்களே, வழக்கறிஞர் தம்பி வேல்முருகன் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய நிர்வாகி வீரபாண்டியன் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் தட்சணாமூர்த்தி அவர்களே, சுதாகர் அவர்களே, எங்களோடு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற தமிழ்தாசன் அவர்களே, இயக்கத்தினுடைய ஆணிவராக இருக்கிற இலைக்கழகத்துடைய செயலாளர்களே, ஒன்றிய கழக பிரதிநிதிகளே, இலைக்கழக நிர்வாகிகளே, முன்னாள் இந்நாள் ஊராட்சி மன்ற தலைவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர்களே, இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, இளைஞர்களை சேர்ந்த அன்பு தம்பிமார்களே, மகளிரணை சேர்ந்த அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, பொற்கழி பெறுவதற்காக வருகை தந்திருக்கிற இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளே,
பத்திரிகை ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்முடைய ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடந்த 4 நாட்களாக மாவட்டம் முழுவதும் கழக நிர்வாகிகளை, இயக்கத் தோழர்களை கௌரவப்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லா ஒன்றிய நகர பகுதிகளிலே அந்தந்த ஒன்றிய நகரங்களிலே இருக்கிற இயக்கத் தோழர்களுக்கு கழக நிர்வாகிகளுக்கு புத்தாடை தந்து கௌரவிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஒன்றியத்துல மிக பிரமாண்டமாக மிகுந்த எழுச்சியோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை தந்தை படத்தை மனவர் அவர் ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நம்ம எல்லாம் பங்கேற்று செய்தோம். குறிப்பா நானே ஏதாவது நிகழ்ச்சி நடத்தணும்னா மனவர் திட்டத்தை பார்த்து நான் சொல்லுவேன், எனக்கு வேலை அத நம்ம நினைக்கிறத விட அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து காட்டக்கூடிய வல்லமை பெற்றவன் தான் ஒரு அன்பு தம்பி படத்தை மனவர் என்று சொன்னால் யாருமே மறுக்க முடியாது. பொதுவா எங்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம்னா கட்சிக்காரன சந்தோஷப்படுத்தணும், கட்சிக்காரன சந்தோஷம், அதாவது மகிழ்ச்சியா வச்சுக்கணும். இதுதான் என்னுடைய நோக்கம். அந்த பணியில அந்த வழியில தான் இன்னைக்கு நானாக இருந்தாலும் நம்முடைய படத்தை மனவராக இருந்தாலும் இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்திற்கு முன்னாடி யாராக இருந்தாலும் அதுபடிதான் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நேரத்துக்கு மட்டும் திருப்பூர் கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கு கலந்து நிர்ணயிக்கிறது. அதே போலவே குருவாஞ்சேரியில தம்பி கார்த்தி அவர்கள் ஒரு 1500 பேருக்கு மேல, பல்லாவரத்துல 3 பகுதியில் சேர்ந்து ஒரு 2500 பேருக்கு மேல பல்லாவரத்துல, அதை முடிச்சுட்டு எங்க தொகுதியில் ஆனந்த் ஒரு 1000 பேருக்கு, இந்த நிகழ்ச்சி முன்னாலும் தம்பி மணி அந்த திரும்ப இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. இதை முடிச்சுட்டு என் தொகுதியில் ஒரு 4000 பேருக்கு பொங்கல் விழாவில் பரிசுல வாழ்ந்திருக்கிறோம். ஆக என்னுடைய நோக்கோடு என்னன்னா கட்சிக்காரனை இயக்கத்தோடு சந்தோஷமாக்கும். அதன் அடிப்படையில தான் இந்த நிகழ்ச்சி மிகச் சிறந்த முறையிலே சொல்லியிருக்கின்ற ஒரு மாநாடை போல கழக நிர்வாகிகள் மட்டும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருப்பது நல்லபடியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியோடு நீங்கள் காண வேண்டும் என்று நாம் வேண்டுகிறோம். இன்னைக்கு தேர்தல் களம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் அதிமுக பிஜேபி ஒன்றாயிட்டாங்க, ஆளுக்காக ஒரு ரவுண்ட் வந்துருக்காங்க, பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க டிவிலாம் பார்த்துருக்கீங்க. இடையே ஒரு புஸ்தகத்து கட்சியா அவருக்கு தான் டெல்லி கூட்டுறாங்க, பார்த்துருக்கீங்க. நான் ஒரு 10 நாள் இங்கே திருநெல்வேலி கூட்டத்துல சொன்னேன், ஒரு 10-15 நாள்ல பாருங்க பிஜேபி நெருக்கிடுவான், நெருக்கி மரியாதை நீ என் கூட கூட்டணி வா, இல்லைன்னா உங்க ஓய்ச்சிருவான்னு சொல்லி மிரட்டி அவங்களுக்கு சரியில்லை தெரியுது, திமுகவை வெல்ல முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இவனையும் சேர்த்து திமுக ஓய்ச்சிடலாம்னு நினைச்சிட்டு எவன் யாரும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை 2024 வருகிற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிற இயக்கம் திமுக. 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம், 2வது முறையாக நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவது சத்தியமா சொல்ற, நம்மளை தவிர எவனுமா வரணும். இவ்வளவு பேர் இந்த ஒன்றியத்திலே இவ்வளவு பேர் இருக்கும்போது நம்மளை எவனா எதிர்த்து நிக்க முடியுமா? நம்ம எதற்கு எவனா நிக்க முடியுமா? நிக்கவே முடியாது. நாங்க வருகை தந்திருக்கிறவங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, மக்கள் பலம் நம்ம கிட்ட இருக்கு. குறிப்பா பெண்கள் மத்தியில திமுகவுக்கு தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு. மொத்த பெண்கள் நம்ம ஓட்டு போடுவாங்க. பொதுமக்கள் நல்லா இருக்கிறாங்க, கட்சி தோழர்கள் பிரமாதமா இருக்குதுங்க. நாம இன்னும் போய் வேகமா வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். தலைமை சொல்ற வேலையை பொறுப்பா அப்பப்ப ஒழுங்கா செய்து கொடுத்தோம். நாளைக்கு பார்த்தாலும் நாளைக்கு பார்த்தாலும் கடமை போட்டக்கூடாது. தலைமை சொல்ற வேலையை மிகச்சிறப்பாக செய்து நம்முடைய வேகத்தை நம்ம கூட்டணும் சொன்னா நம்ம எதிர்க்க எவனுமே நிக்க முடியாது. 2026 தலைவர் 200 சொல்றாருல, கூட்டணி திமுக கூட்டணி மொத்த இடங்களை நம்ம ஜெயிப்போம். அதற்கு வருகை தந்திருக்கிற நீங்களெல்லாம்
பொறுப்போடு மிகச்சிறப்பாக பணியாற்றி அந்த வெற்றியை நீங்கள் ஈட்டி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்களை பொறுத்தவரையிலும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 505 தேர்தல் வாக்குறுதிகளை புத்தகங்கள் போட்டுவிட்டார். அதில் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இன்றைக்கு நாட்டு மக்களின் பேரன்மை பெற்றிருக்கிற சூப்பர் ஸ்டேட் என்ற தகுதியை தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தந்த தலைவர் தான் நம்முடைய மாநிலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர். அதனால இரவு பகல் பாராமல் உழைக்கிறார். இதெல்லாம் பார்ப்பீங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா நாட்டு மக்களின் நல்வாழ்வே எனது லட்சியம் என்று 24 மணி நேரம் 20 மணி நேரம் உழைக்கக்கூடிய தலைவர் இந்தியாவிலே நம்ம தலைவர் தாழ்வு யாரும் கிடையாது. அந்த அப்பேற்பட்ட தலைவரை மீண்டும் ஆட்சி பொறுப்பை கொண்டு வருவோம். தமிழ்நாட்டு மக்களை வாழ வைப்போம். அதற்கான உறுதியை இந்த பொங்கல் விழாவில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு சிறப்போடு பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டு மீண்டும் தம்பி மனோகருக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நம்முடைய மாநிலம் கழக பொருளாளர்கள் சிறப்பு தம்பி படப்பை மனோகரன் அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய பொங்கல் விழா 2026 வெற்றி விழா என்ற முறையில் மிகச் சிறப்பாக நடந்துகின்ற நிகழ்ச்சிக்கு வருகின்றது. சிறப்புரையாற்றிய அன்பு தம்பி கழகத்தின் சிறு குறு அமைச்சர்களுடைய அமைச்சர் இது தான அன்பரசு அவர்களே, மிகச்சிறப்பாக நிகழ்ச்சியை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற தம்பி கோபால் பான்சாமி, ராஜேந்திரன், கர்ணன், குமுதால் சுமான், லோகநாதன், ஏழுமலை, என் வாசு ஆகிய அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பூர் தொகுதியுடைய தேர்தல் பார்வையாளர் தம்பி கேள்வி பாஸ்கர் சுந்தரம் அவர்களே, அன்பு தமிழர் திரும்பிவாக்க மணி, அன்பு சகோதரி சங்கீதா வேலூர், மதுரை கருணமுதன், டிவிஎஸ் வாலந்தராமன், என்எஸ் இளங்கோன், தீபக்ராஜ், ஆடலரசு, சுதாகர், ஜெகதீசன், கோகுல்நாதன், குணசேகரன், சுரேஷ், பாலகிருஷ்ணன், மகாலட்சுமி, வித்யப்பன், மல்லிகா நடராஜன், இருசப்பன், பஞ்சாப் சர்மா, அசோக்குமார், வேல்முருகன், வீரபாண்டியன் ஆகிய அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றியாற்ற இருக்கின்ற அமீர் அவர்களே, எனக்கு முன்னாலே உட்கார்ந்து இருக்கின்ற கழகத்தில் ஆணிவராக இயக்கத்திற்கு பல்வேறு காலகட்டத்தில் இயக்கம் வளர்த்த பெரியவர்கள், அந்த காலகட்டத்தில் நடத்திய போராட்டங்கள், அதே போல கழகத்தில் நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாவற்றிற்கும் ஈடு கொடுத்து எதிரிகளெல்லாம் புறங்கான செய்து வெற்றி வாகை சூடிய என்ற அன்புக்குரிய பெரியவர்களே, கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, இயக்கத்தினுடைய நிர்வாகிகளே, மகளிரின் சகோதரிகளை, இளைஞர்களின் தமிழ்வார்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற பல்வேறு நிர்வாகிகளை அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே பேசிய அன்பு பாஸ்கர் சுந்தரம் அவர்களும் தம்பி படப்பை மனோகரர்களும் நம்முடைய அமைச்சர்கள் மிகச்சிறப்பாக நம்மை எந்த திசையில் அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி மிக விளக்கமாக தெளிவாக
இன்னும் சொல்ல போனால் அந்த அமைச்சர் பிரச்சனையில உறுதியாக மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான ஒரு போர்க்களத்தை நாம் சந்தித்தாலும் அந்த போர்க்களத்தில் முன்வரிசை என்று வீரர்கள் தியானங்கள் செய்து மிகப்பெரிய வெற்றியை அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு வழங்க இருப்பது நாம் தான் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வெற்றியை கொள்வதற்கு நம்முடைய அமைச்சர் தாமும் அன்பரசு போன்ற தலைவர்கள் நிச்சயமாக வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்கள் ஒருவர்தான் இந்த மாவட்டத்திற்கு தலைவராக வெற்றி வீரராக தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய பொறுப்பு அவருடைய தொழிலை அவ்வப்போது சுமத்தப்பட்டாலும் அந்த பொறுப்புகளை பொறுப்பேற்று தலைவர் தளபதி அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் அமைச்சரவையிலும் சரி, கழகத்தை கட்டி கேட்கின்ற அந்த பாங்கிலும் சரி, மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து தருவர் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நமது மாவட்டத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளராக தலைமையை தொடர்த்துக் கொண்டிருக்கிற தம்பி அன்பரசன். அவருடைய வீரத்தை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவருடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது அன்பாக இருந்தாலும் வீரத்திற்கும் தீரத்திற்கும் கடமை உணர்வுக்கும் வெற்றி நாயகனை சூடுவதற்கும் அவரே பொருத்தமானது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆகவே நம் தோழியை சுமந்திருக்கிற இந்த சுமை பல நேரங்களில் அந்த சுமையை அவரே ஏற்றுக்கொண்டு கழகப்பணி ஆற்றுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய பொறுப்புகளை ஏற்று மிகப்பெரிய வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிற தம்பி அன்பரசன் அவர்கள் தலைமை ஏற்று நம்முடைய இயக்கம் வளர நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் வெற்றி வாகை சூழ்ந்த நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாவட்டம் அதுவும் படப்பை ஒன்று என்பது தன்னை படப்பை மனதில் அந்த மனவர் என்பவர் தன்னுடைய ஈடுபாடுக்கு தன்னுடைய கலைச்சலுக்கு வேறு யாரையும் இவர் மாதிரி என்று சொல்லுகிற அளவுக்கு பணியாற்றக்கூடிய நம்மிடம் இல்லை. அந்த அளவுக்கு பணி தீவிரமாக ஒழுங்கு விதியோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிற தன்னுடைய மனோகர் அவர்கள் இந்த படப்பை ஒன்றியத்தை மட்டுமல்ல இந்த மாவட்டத்தையும் கட்டியாளர்ந்த தகுதியும் பொறுமையும் அன்பு தந்தை ராம அன்பரசனுடைய தலைமையில் மிக சிறப்பாக அவருடைய முன்னோடி பிள்ளையாக இருந்து பணியாற்றக்கூடியவர். அவர் என்றைக்கு பணியாற்றிய கழகத்திற்கு வெற்றி தர வேண்டும், வெற்றி பெற சொல்வதற்கு உழைத்திட வேண்டும் என்று நான் மீண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய முன்னோடிகள் முன்வரிசையில் எட்டாண்டு உழைப்பவர்கள் செய்த தியாகங்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். அதை எண்ணி பார்த்துதான் தம்பி நம்முடைய மாவட்ட கழக செயலர் அவர்கள் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர்களுக்கு வழங்குகின்ற இந்த பொருட்கள் என்பது நம்முடைய நன்றியர்களை தெரிவிப்பதற்காக அவர்களுக்கு வழங்குகின்ற பொருட்கள். இந்த பொருட்கள் என்பது அவருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் உங்களை பறக்கவில்லை, எதற்கும் உங்களுடைய அடிப்படையில் கொண்டிருக்கின்றோம், உங்களுடைய கீழ்ப்படையில் நடந்திருக்கின்றோம். எடுத்துக்காட்டாக நம்முடைய இயக்கத்திற்கு முன்னணி தலைவர்களுக்கெல்லாம் முன்னோடி பிள்ளைகளாக இருந்து பணியாற்றியவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் இப்போது தலைமை கட்டை காத்துக் கொண்டிருக்கின்ற இயக்கத்திற்கு ஆளுங்களாக தூணாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற விஜய்கள் உங்களை நாங்கள் நினைத்து பார்ப்பதற்கும் நன்றி உள்ளதோடு இருப்பதற்கும் அடையாளமாகத்தான் இந்த பொறுப்பை வழங்கப்படுகிறது என்று தன்னை மனாவரம் வழங்குகின்ற இந்த பொருட்களில் தன்னை ராம அன்பரசன் வழங்குகிற பொருட்கள் என்பது எடுத்துக்காக சொல்லி எல்லோரையும் பின்பற்றி நாங்கள்லாம் நிச்சயமாக நடப்போம். இந்த கூட்டத்தினுடைய துவக்கத்திலேயே தந்தை மனோகர் அவர்கள்
வாசித்த உறுதிமொழி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நானும் அமைச்சர்களும் நீங்கள் வாசிக்கிறவர்களே நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் வாசித்த ஒவ்வொரு சொல்லும் நிச்சயமாக செயலாக மாற்றப்படும், வெற்றியாக மாற்றப்படும். வெற்றி திருமணமாக நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் 2வது முறை நாட்டினுடைய வருவார். 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாயை சூழல் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை முதலிலே நம்முடைய கழக நிர்வாகிகளுக்கு இப்போது புத்தாடைகளை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். அந்த பையனுக்குள்ள புத்தாடைகள் கூட ஒரு கை கடிகாரம் இருக்குது. அதை யாரும் மிஸ் பண்ண போறீங்க, ஞாபகம் வச்சுங்க. எல்லாருக்கும் அந்த இந்த பகுதியை மேலைக்கு வலதுபுறமாக அறுசுவை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருமையாக எல்லாரும் சாப்பிடணும். அப்படியே வாங்க. அப்படியே நம்ம எதிர்த்து மாணவர் நிர்வாகி வாங்க. தலைவர்கள் ஜெகதீஷ் ஜெய்சனா நடந்து நடக்க முடிஞ்ச 10 பேர் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறோம். நடக்கும் மேல அந்த பேர் பேர் பண்ணி ஜெகதீஷ் பொறுமையா எல்லாருக்கும் உணவு இருக்குது. எல்லாருக்கும் பஸ்ஸை உணவு இருக்கு. பொறுமையாக அனைவரும் உணவு செல்ல கேட்டுக்கொள்கிறோம். இருப்பா அப்படி
அது 10,000 பண்ண இருக்குது பத்திரம். அதுல பண்ண இருக்குது பத்திரம்.
ராமச்சந்திரன் காவலூர் ஆறுமுகம் விளையகண்ணை மாயாண்டி வளையகண்ணை சுபாஷ் தென்னாகுப்பம் மைக்கேல் எல்சூர் அரசியல் ஒர்க்கு பண்ணுறா தேவராஜ் ஆளுநர் தேவராஜ் ஆளுநர் பாரு முன்னாடி பாரு முன்னாடி
கைது வைக்க ஏசிசி ஸ்மைல் பாய்ஸ் கிரிக்கெட் சீக்கிரம் வா. ஸ்மைலி பாய்ஸ் கைது வைக்கிறவன் ஸ்மைலி சதீஷ் வா. செகண்ட் ரைட் ஏசிசி செகண்ட் ரைட்